இதில் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அதாவது போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்திலிருந்து, அதாவது பாகிஸ்தானிலிருந்து அது வந்து இலங்கை டு தமிழகம் இப்படி வந்து ஒரு ரூட் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ரொம்ப நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இதுதான் தமிழகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிறது ஆட்சியில் இருக்கிறது ஜோசப் விஜய் என்கிற ஒரு ஆட்சி. அதனால நான் வந்து இந்த மாதிரியாக என்னால் வந்து நம்மளால் இந்த கோரிக்கையை நம்ம வைக்க முடியும், வச்சா அந்த கோரிக்கைக்கான பதில் நமக்கு கிடைக்கும், நம்மளால் அதை ஜெயிக்க முடியும், அவர்கள் அதை செய்து தருவார்கள் அப்படிங்கிற எண்ணம் தானே காரணம். இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. இதை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும். இதை ஒவ்வொரு தேச பக்தர்களும் வரவேற்க வேண்டும். இது வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் ஏதோ இது வந்து வேண்டுமென்றே இது வந்து ஒரு மதத்திற்குள்ளாக ஒரு வட்டத்திற்குள் திணிக்க பார்க்கிறார்கள். அது வந்து மிகவும் தவறு. ஒவ்வொரு தேச பக்தனும் இசைக்க வேண்டிய ஒரு பாடல் என்பது வந்தே மாதரம். ஒவ்வொருவரும் மரியாதை கொடுக்க வேண்டிய பாடல் என்பது வந்தே மாதரம். அதனால இன்னைக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்திருக்கிறது. இதை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும். இன்னொன்று, அதே போல் கோவில் இருக்கும். இந்த கோவிலில் அவங்க பாட்டுக்கு ஒரு கோவில் வழிபாடு பண்ணிட்டு இந்துக்கள் பாட்டுக்கு அமைதியாக சென்று கொண்டிருக்கார்கள். அந்த கோவில் நிலத்தை போய் வேணும்னே ஆக்குபை பண்ணுறது, பக்கத்தில் ஏதாவது ஒரு வழிபாடுதல் இருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுறது, ஏற்கனவே அரசாங்கம் வேணுகோபால் கமிஷன் சொன்னது தான், ஒரு வழிபாட்டு தலத்திற்கு மிக அருகிலேயே அடுத்த வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அங்கே போய் ஒன்றா மசூதி, துலுக்கனாக மசூதி கட்டுறது, கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு சர்ச்சு ஊரில் ஜப வீட்டு ஏன்னா ஒன்று போய் கட்டுறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். தஞ்சாவூரில் புழங்கிய கள்ளநோட்டு பாகிஸ்தான் கைவரிசையா, தீர விசாரிக்க கோரிக்கை. கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டம் நடத்த சீரணி அரங்கம் புதுப்பிக்க சபாநாயகர் அழுத்தம். மீண்டும் நக்சல்பாரி ஆதரவு இயக்கங்களின் செயல்பாடுகள் தமிழகத்தில் தொடங்குகிறதா? கதிரவன் மறைவையொட்டி எங்கும் போஸ்டர்கள். வந்தே மாதரம் பாடல் பாடும்போது இடையூறு செய்தால் 3 ஆண்டு வரை சிறை தண்டனை, முன்மொழியும் மத்திய அரசு. ஹிந்து மாணவிக்கு இஸ்லாமிய வழிமுறையை பின்பற்றும்படி ஹோம்ஒர்க் கொடுத்த ஆசிரியர், ஹைதராபாத்தில் பரபரப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்கப்போர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். சென்னை மற்றும் தஞ்சாவூரில் வந்து சுமார் 11 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. இந்த பிடிபட்ட கள்ள நோட்டுகள் பாகிஸ்தானிலிருந்து வந்துள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். இதில் யாரெல்லாம் இந்த கள்ள நோட்டு மாட்டில் பிடிபட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷபிக் ரஹ்மான் 37, இவர் வந்து சென்னை திருவள்ளிக்கேணியில் ஜவுளி வியாபாரி போல் வந்து லாட்ஜில் தங்கி கல்நோட்டுகளை மாற்றியிருக்கார். இன்னொரு நபர் ரவிச்சந்திரன், அவர் வயது 40, தஞ்சாவூரை சேர்ந்தவர், கல்நோட்டு சந்தைகளை புழக்கத்தில் உதவி செய்த நம்பர் அப்படின்றாங்க. இவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து கல்நோட்டில் வந்து சுமார் 11 லட்சத்தை வந்து 500 ரூபா நோட்டில் வச்சுட்டு அந்த 500 ரூபா நோட்டை வந்து இவங்க கையில் பிடிபட போகும்போது ஒரு 34 லட்சம் ஒரிஜினல் நோட்டு இருந்திருக்கு. இதுவும் சந்தேகத்தை அடிப்படையில் இந்த 34 லட்சம் வந்து கல்நோட்டை மாற்றிருப்பாங்களோ ஒரு சந்தேகம் இருக்கு. மேலும் உங்கள்கிட்ட வந்து ஃபாரின் கரன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட 27.59 லட்சம் ஃபாரின் கரன்சிஸ் இருக்கு. இதுக்கு இந்த சந்தேகம்லாம் ஃபாரின் கரன்சிலாம் இருக்கப்படும் போது அவங்களோட பாஸ்போர்ட்டை வெரிஃபை செக் பண்ணி பார்க்கும்போது பல தடவை அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சென்றதுக்கான ஆதாரங்கள் அதில் இருக்கு. இது இந்த பாகிஸ்தான் சென்ற ஆதாரங்கள் இருக்கும்போது பொதுவாக வந்து நமக்கு வந்து கல்நோட்டுகள் அதிகமாக உள்ளது பாகிஸ்தான்ல தான் நேபாள் வழியாக நம்ம உள்ள வருதுன்னு நமக்கு சகஜமான விஷயம். ஸோ இவங்க இது பாகிஸ்தான் அதிகாரம் போயிருக்காங்க, இவங்களோட யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க, எந்த லெவலில் உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை முடக்கியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்னாடி பாகிஸ்தானே வந்து நம்ம நாட்டுக்குள்ளார, அதாவது நம்ம கரன்சி எப்படி இருக்குமோ அதுல இருந்து கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாத அளவுக்கு நோட்டுகளை அச்சடித்து நம்ம நாட்டிற்குள்ளார வந்து
உலவ விட்டது அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அப்பொழுது வந்தது. ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி வராம இருந்திருந்து டிமானிட்டைசேஷன் என்று ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கும் என்று சிறிது யோசிச்சு பார்க்கணும் இந்த நியூஸை பார்க்கும் பொழுது. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா இன்னைக்கு பாகிஸ்தான் தான் நம்ம நாட்டினுடைய எக்கானமியையே இன்னைக்கு அது கையில வச்சிருந்திருக்கும். அவர்கள் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு எல்லாமே நடந்திருந்திருக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு அளவுல கள்ள நோட்டு புழக்கம் என்பது நம்ம நாட்டுல இருந்தது. அதன் ஒரு காரணமாக மட்டும்தான் இந்த டிமானிட்டைசேஷன் என்பதை கொண்டு வரப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் டிமானிட்டைசேஷன் என்பது ஒண்ணு கொண்டு வரப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீருடைய கலவரங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப அதனாலதான் காங்கிரஸும் மற்றவர்களும் அந்த டைம்ல அந்த டிமானிட்டைசேஷனை வச்சு மிகப்பெரிய அளவுல மோடி அரசின் மீது ஒரு வன்மத்தை பரப்பியதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சும்மா நடக்காத விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி தமிழகத்துல கூட இப்ப இதெல்லாம் நீங்க அதோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அன்னைக்கு இந்த டிமானிட்டைசேஷன் சமயத்துல தமிழகத்திலையும் கூட மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தது. சும்மா ஏதோ ஒருத்தங்க வந்து வெயில்ல கீழே இப்ப பாருங்க அரசியல் கூட்டம் நடக்குது, அங்க போறாங்க, அங்க போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. ஆனா அது பெரிய விஷயமா ஆகிறது இல்லை. வெயில் தாங்க மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அது சமயத்துல இந்த டிமானிட்டைசேஷன் சமயத்துல மக்கள் எல்லாம் வெயில்ல கியூல நின்று பணம் எடுக்க கஷ்டப்பட்டாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அதாச்சு இதாச்சுன்னு எவ்வளவு பொய் கதைகள் கட்டுக்கதைகள் இந்த சமூக வலைதளங்கள்ல அப்ப பரப்புனாங்கிறது பார்க்கலாம். அப்ப எதற்காக இவ்வளவு தூரம் இந்த எதிர்கட்சிகளும் எதிரிகளும் எந்த அளவுக்கு அன்னைக்கு அதை எதிர்த்தார்கள் அப்படின்னா, இந்த மாதிரியான கள்ள நோட்டு புழக்கம் வந்து ஒரேடியாக அந்த சமயத்துல வந்து தடுக்கப்பட்டது என்ற காரணத்தினாலதான். அப்ப இப்ப பாருங்க இன்னைக்கும் வந்து இந்த ஒரு கள்ள நோட்டு புழக்கத்தை என்ன ஒரு ரூட்டு பாகிஸ்தான் இவங்க இந்த ஆட்கள் அந்த சபீர் ரஹ்மான் அவர் வந்து பாகிஸ்தான் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு வந்து துணையாக ஒரு ஆளை வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துவை வச்சிருக்கான். அந்த ஆள் பேர் ரவிச்சந்திரன் சார் ரவிவர்மன் சம்திங். அவர் வந்து ஜவுளி கடை நடத்துறேன் அப்படிங்கிற போர்வையில பல நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கிறார். அப்பொழுது வந்து பாகிஸ்தானுக்கும் அதை போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க. மலேசியா சென்றிருக்கிறதாகவும் கூட இவர்கள் வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து இருக்கணும். ஆனா இதுல நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய செய்திகள் சிந்தனைகள்ல பெருமளவு நம்ம சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்கள் இதுதான். இந்த நாட்டுல அதாவது இங்க இருக்க அந்த நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய துணுக்க பயங்கரவாதம், அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதும் கூட அதற்கான ஒரு லிங்க் அப்படிங்கிறது, அதற்கான ஒரு நெட்வொர்க் அப்படிங்கக்கூடியது தமிழகத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கோம். அதற்கு ஆதாரபூர்வமாக பல செய்திகளை எல்லாம் நம்ம இங்க சொல்லிக்கொண்டே வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கள்ளநோட்டு புழக்கத்திலும் கூட தமிழகத்தினுடைய ஒரு லிங்க் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழகம் எந்த அளவுக்கு தமிழகத்துல இது வேரூன்றி இருக்கிறது இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். 2014 இந்து முன்னணியினோட ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. அப்ப இந்து முன்னணியினோட ஒரு ஆவணப்படத்துல வந்து ஒரு செய்தி வந்து அதுல இருந்தது. அதுல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி சேனல்ல ஒரு டிபேட் மாதிரி ஒரு இன்டர்வியூ ஆர் டிபேட் சம்திங் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்து பாகிஸ்தானோட அம்பாசிடர் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கும் பொழுது, எங்களுக்கு தமிழ்நாட்டிலும் கூட எங்களுக்கான அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாவே இன்னும் சில மாநிலங்கள் சொன்னார். அதுல தமிழகத்தையும் அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார். அப்ப அன்னையில இருந்தே நாம வந்து இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லி வருகிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த அரசாங்கங்களும் அதை கேட்டதா என்பது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் தமிழகத்துல ஒரு லிங்க், அதுவும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு லிங்க் என்பது கிடைச்சிருக்கிறது அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இதுல நம்ம வந்து இன்னொரு விஷயத்த நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துல இருந்து, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து அது வந்து இலங்கை டு தமிழகம் இப்படி வந்து ஒரு ரூட் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ரொம்ப நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுல என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து லேட்டஸ்டா என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில்னா, இந்த மாதிரியான ஆட்கள் இலங்கை வழியாக நம் தமிழகத்திற்கு அடிக்கடி இந்த சம்பந்தப்பட்ட நட்புகளை உடையவர்கள் அரசியல் ரீதியாக இங்குள்ள அரசியல் முக்கிய பிரமுகர்களை வந்து சந்திப்பதும் போவதும் நடந்து வருகிறது என்பதையும் நாம் பார்த்தோம். அதுல பல பிரிவினைவாத செய்திகளும் பேசப்படுவதையும் நாம் எச்சரித்து வந்து கொண்டிருக்கிறோம். இது இப்ப நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு
அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஒரு முகமூடியாக வைத்துக்கொண்டு இந்த சம்பவங்கள் இங்கு அரங்கேறி தொடங்கி இருக்கிறதோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் நமக்கு இங்கே வருகிறது. இப்ப ஒரு அதாவது குற்றங்கள் அப்படிங்கறத வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பணத்தாசைனால இல்ல ஒரு பெண் ஆசைனால பல குற்றங்கள் செஞ்சா கூட அந்த குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுடைய ஒரு மனதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துலயும் இந்த குற்றத்தை நாம் செய்து விட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமாவது இருக்கும். அதை கூட நம்ம மாத்துறதற்கான ஒரு இது கூட இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஒரு அடிப்படைவாதத்துல ஊறி போன இல்ல அதற்காக தயார் செய்யப்பட்ட இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள், இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தை உள்ளூரி போனவர்கள், அவங்களுக்கு வந்து நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம், இதுல வந்து இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கு, இதனால இவ்வளவு பிரச்சனைகள், அதை பத்தி எந்த விதமான ஒரு கவலையோ இல்ல எந்த விதமான ஒரு குற்ற உணர்வோ அற்றவர்களாக அவர்கள் மாறி விடுகிறார்கள். இதனாலதான் நம்ம அதை சொல்றோம், இந்த மாதிரி ஒரு ரேடிகலைசேஷன் அப்படிங்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் வைத்துக்கொண்டு தான் இங்கே பல பயங்கரவாத நிகழ்வுகள் நடைபெற்று வந்திருக்கின்றன என்பதும் நம்ம வரலாறு. அப்ப இது போக போக நம்ம பார்க்கும் பொழுது ISI பயங்கரவாதமா, அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிறார்கள். இல்ல பாகிஸ்தான் ISI நெட்வொர்க்ல இருக்கக்கூடியவர்கள், அதன் சம்பந்தப்பட்டவர்கள் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இங்கிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான PFI, அதற்கான ஆட்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. இதுல நம்ம பார்க்கிறோம் 132 இந்துக்கள் வந்து இங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலை, இதற்கான ஒரு நெட்வொர்க் அப்படிங்கக்கூடியது இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கூட பல இடங்கள்ல வங்கதேசத்தினர் வந்து ஊடுருவி தங்கியிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகள்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இப்ப திருப்பூர்ல வந்து அதிக அளவுல தங்கி இருக்காங்க. இங்கிருந்து இந்த திருப்பூர்ல இருந்து தங்கி இருந்தவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட அவங்களோட லிங்க் இருக்கு. டெல்லியில எங்கேயோ அடிப்படைவாத கருத்துக்களை போஸ்டர் ஒட்டியவர்களை பிடிக்கும் பொழுது அதனுடைய லிங்க் இங்க தமிழகத்துக்கு வருது. அவன் யாருன்னு பார்த்தா இது போல வங்கதேசத்திலிருந்து போலி பாஸ்போர்ட், போலி ஆதார், போலி ஆவணங்கள் எல்லாம் பெற்று இங்கே வந்து குடியிருந்து அவர் பெரிய கடையெல்லாம் நடத்தி அம்மாதிரி இருந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த மாதிரி இங்கே வந்து அவர்களை குடியேற்றுவது யார், அந்த நெட்வொர்க் என்ன, இதை இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த டெப்த்ல போய் இன்ன வரைக்கும் பார்த்தோமா அப்படி என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை NIA என்ற கூடிய ஒன்று இங்க இல்ல தமிழகத்துல அப்படின்னு சொன்னா இன்னும் கூட இந்த சூழல் என்பது மிக மோசமாக இருக்கும். இன்னைக்கு NIA தான் வந்து ஒரு இடமாக சென்று இன்னைக்கு அதிக அளவுல ரெய்டு பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கண்டுபிடித்து வருகிறார்கள். இந்த விஷயத்திலும் கூட முழுமையாக இது யாரு, இந்த லிங்க் என்ன, இவங்க எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறார்கள், எந்தெந்த நாட்டுல யாரை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், அப்ப அதனுடைய லிங்க் என்ன, அது இங்கே இன்னும் எந்தெந்த இடங்களில் வேரூன்றி இருக்கிறது என்பதை எல்லாத்தையும் கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை இவர்கள் அனைவர் மேலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்துல இது ஆழமாக வேரூன்றி வருகிறது. இது சரி செய்ய முடியாத அளவுக்கு சென்று விடுமோ என்கிற அச்சமும் இப்போது ஏற்பட்டு வருகிறது. ஷாதிக் பாஷா விஷயத்துல விட்டது போல, ஒரு சாதாரணமாக விட்டது போல, லூசாக விட்டது போல இவர்கள் விஷயத்திலையும் லூசாக விடக்கூடாது. இது முழுமையாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே நம்ம கோரிக்கையாக உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் மீண்டும் சீரணி அரங்கம் கட்டப்பட வேண்டும் என்று சபாநாயகர் JD பிரபாகர் அவர்கள் முதல் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து சீரணி அரங்கத்தை மீண்டும் கட்டிய அங்கு கிறிஸ்துவ சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த வழிவகை செய்ய வேண்டும். அங்கு நடைபெற்ற முந்தைய கூட்டங்கள் நினைவு கூர்ந்து சபாநாயகர் இக்கோரிக்கை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயத்தை அவர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, இந்த சீரணி அரங்கம் எப்போது இடிக்கப்பட்டதுன்னா 2003 அப்போது இடிக்கப்பட்டது யாருன்னா அப்போது முதல்வர் இருந்திருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள். என்ன காரணத்துக்காக இடித்தார் அப்படின்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட மத கூட்டங்கள் இரவு நேரத்தில் கூட்டங்கள் நடப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதன் விளைவாக வந்து குறிப்பிட்ட மதத்துகள் மட்டுமே நடைபெற்றால் இதனால் மத கலவரங்கள், மத தூண்டுதல் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாகவே இரவாக இடித்தார். அப்படி இருக்கப்பொழுது மீண்டும் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தை மீண்டும் கட்ட முற்பட்டால் மீண்டும் அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. இந்த செய்தி ஏற்கனவே இந்த சபாநாயகர் என்பவர்
ஜோசப் விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே சட்டசபையவே சுவிசேஷ சபையாக மாற்றியவர். கிட்டத்தட்ட அன்னைக்கு அதை பார்த்தபோது சுவிசேஷ சபையா இல்ல சட்டசபையா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது முதல் நாள் கூட்டமே நம்ம பார்த்தோம். அன்றையிலிருந்து நாம் அதை தான் சொல்லி வருகிறோம், இந்த ஜேசிடி பிரபாகர் யார் என்பதை. இன்னும் சொல்ல போனா இந்த ஜேசிடி பிரபாகர் என்பவர், இவரை பத்தி மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன அப்படின்னா, இவர் ஒரு மிகச்சிறந்த போதகர், இவரை அப்படிப்பட்ட ஒரு போதகனைகளை செய்யக்கூடியவர், மத பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்தவர். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் பைபிளை கொடுத்து நான் மதம் மாற்றினேன் அப்படிங்கறத அவருடைய பேட்டியில அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு இவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல கிறிஸ்துவ பிரச்சார கூட்டங்களுக்கு இவர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்ப கூட மத போதகர்கள் மாநாட ஏதோ சம்திங் அதுல போய் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த தாவேகா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் அவங்களுடைய அமைச்சர் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குகிறார்களோ இல்லையோ தெரியாது, இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவதை பார்த்து கொண்டிருக்கும். ஏற்கனவே இது போன்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்துல ஒரு பாதிரியார் பேசும் பொழுது அந்தால என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா முழுவதும் சத்துருக்கள் இருக்கின்றனர், அந்த சத்துருக்களுக்கு நடுவில் இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆட்சி புரிகிறார் அப்படின்னு. ஏதோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோசப் விஜய்க்கு ஒரு எதிரி போலவும், இவங்க ஏதோ அதை ஜெயிச்சு வெற்றி பெற்றவர் போலவும் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு வைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது உடனே நம்ம கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஆட்சி இங்க வந்திருக்கிறது, இது கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது போல இந்த மிஷனரி கூட்டங்கள், இந்த பாதிரியார் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இப்ப இந்த கிறிஸ்தவர், இந்த ஜேசிடி பிரபாகர் இப்ப இந்த சீரணி அரங்கம் குறித்த கருத்தையும் கூட இதே போன்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் மத்தியில தான் சொல்லியிருப்பதாக நான் பார்த்தேன். அப்ப அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், கிறிஸ்தவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இந்த மாதிரி இந்த சீரணி அரங்கத்தை மீண்டும் நம்ம அமைக்க வேண்டும். அப்ப அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சீரணி அரங்கம் இருந்த பொழுது நான் பார்த்திருக்கிறேன், பல வெளிநாட்டு நபர்கள் எல்லாம் அங்கே இந்த மாதிரி மத பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள், பெருமளவு கூட்டம் அங்கே அலைமோதும், அவர் சொன்ன வார்த்தை. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, இந்த சீரணி அரங்கத்தை வைத்து வெளிநாடுகளிலிருந்து பல கிறிஸ்தவர்கள் இங்கே மத பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப வெளிநாடுகளிலிருந்து இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் இங்க வருவது, இங்க இந்த மாதிரி மத பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்வதற்கு தானா அப்படிங்கிற கேள்வி வருதுல, அது இன்னைக்கு அவர் ஒப்புதல் தானே சொல்லியிருக்கார். அப்ப இன்னைக்கு எத்தனை கூட்டங்கள் அந்த காலங்களில் நடந்தது, அப்ப வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கறத லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய கூட்டத்தை எப்படி நடத்தினார்கள், அந்த கூட்டத்தில் என்ன கருத்துக்கள் பகிரப்பட்டது என்பதையும் எடுத்து இந்த மத பிரச்சாரத்தை அவர்கள் செய்திருந்தார்களே ஆனால் என்ன விசால வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு டூரிஸ்ட் விசால இதெல்லாம் இங்க செய்ய முடியாது. அப்ப அது போல அவர்கள் செய்திருப்பார்களானால் அவர்களை பர்மனண்டாக நம்ம நாட்டுக்குள் நுழைவதற்கு பேன் செய்ய வேண்டும். சோ இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மெரினா கடற்கரையில நடந்த கூட்டங்களை பத்தி அனைவருமே அறிவார்கள். அந்த சமயத்தில் நடந்ததெல்லாம் ஆனது அற்புத கூட்டம், அமாவாசை இரவு, இந்த மாதிரி அப்புறம் கண் தெரியாதவர்களுக்கு, குருடர்களை நாங்கள் பார்வையில வரதா செய்கிறோம், முடமாக இருப்பவர்களை நடக்க செய்கிறோம், இந்த மாதிரி எத்தனை வெட்டு கதைகளை வச்சுக்கொண்டு இந்த கூட்டங்கள் நடத்தினாங்க. இதுல நமக்கு என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா, இவங்கதான், அதாவது அப்ப ஆட்சி புரிந்த அந்த திராவிட கட்சிகள் நாங்க தான் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இந்த பகுத்தறிவுவாதி கூட்டங்கள் இந்த கால் முடமாக்கணுன்னே நான் நடக்க வைக்கிறேன், கண்ணில்லாதவர குருடர்களை நாங்கள் பார்வை வைக்க செய்கிறோம் அப்படின்னு கூட்டம் நடத்தினதால எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு யாரும் நீங்க கேட்டுறக்கூடாது. அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு பகுத்தறிவுன்னா அது இந்து மதத்துக்கு மட்டும்தான் அவங்க பகுத்தறிவெல்லாம் பொருத்தி பார்ப்பாங்க. மற்ற மதங்கள் வரும்போது அதெல்லாம் சாய்ஸ்ல விட்டுருவாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு பகுத்தறிவு அவங்களுக்கு அப்பெல்லாம் வேலை செய்யாது. அப்ப இப்படிப்பட்ட கூட்டங்கள் இங்கே நடந்து பெருவாரியாக ஒரு பெரிய மதமாற்ற வேலை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல. அப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த சீரணி அரங்கம் என்பது இடிக்கப்பட்டது. அது திலகர் கட்டம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்ட காலத்துல திலகர் கட்டம் என்று சொல்லி அங்க பல அரசியல் கூட்டங்கள், அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்திற்கான மக்கள் கூடுதல் எல்லாமே நடந்த ஒரு இடத்துல எப்படி அது மாறி இவங்களுடைய அற்புத சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாத்தையும் நடத்தி அதை வேறு வழி இல்லாமல் இடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது உயர் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல சட்ட பிரகாரம், சட்டத்தினுடைய இது பிரகாரம் நடந்தது. அப்ப அது இரவோடு இரவாக அவங்க இடிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு, இத்தனை வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள்.
அந்த கோரிக்கையை ஏற்று நானும் அதை வந்து வழிமொழிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகர் சொல்வது அவருடைய பதவி கழகம். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இது வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி எடுத்த முடிவு கிடையாது. சட்டப்படி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு வந்து டிமாலிஷ் பண்ணிருக்க. அப்ப அந்த சட்டம் பெரிதல்ல. எங்க கிறிஸ்தவர்கள் கோரிக்கை வச்சுட்டாங்க, எனக்கு கிறிஸ்தவர்கள் தான் பெரியது, எனக்கு அந்த கோரிக்கை தான் பெரியது, எனக்கு சட்டமாவது ஒண்ணாது, நாங்க இன்னைக்கு ஆட்சியில பதவியில இருக்கோம், அதனால இந்த கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு சபாநாயகர் சொல்வது, இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னதுக்கு பிறகு இவரை சபாநாயகராக எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு இதுதான் தமிழகத்துல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிறது ஆட்சியில் இருக்கிறது ஜோசப் விஜய் என்கிற ஒரு ஆட்சி. அதனால நான் வந்து இந்த மாதிரியாக என்னால வந்து நம்மளால இந்த கோரிக்கையை நம்ம வைக்க முடியும், வச்சா அந்த கோரிக்கைக்கான பதில் நமக்கு கிடைக்கும், நம்மளால அதை ஜெயிக்க முடியும், அவர்கள் அதை செய்து தருவார்கள் அப்படிங்கிற எண்ணம் தானே காரணம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஏன் என்னுடைய மதம் என்னுடைய சமயத்தை நான் வீட்டுல வச்சு பூட்டிட்டு வர்றதுமா, இல்ல நான் உலகுக்கு நான் இந்து என்றதை அறிவித்து நான் வெளியில கொண்டு வரணுமா சொல்லுங்க. என் சமுதாயம் என் சமயத்தை நீங்கள் இப்ப வந்து வெரி கிளியரா சொல்றாங்க, வெரி கிளியர், இது எங்களுடைய கிறிஸ்தவர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில வந்து மதத்தை திறந்து காட்டி இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லி திறந்து காட்டி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இடத்துல ஏன் மதத்தை எப்படி நான் பூட்டி வச்சுட்டு இருக்க முடியும்? அதை வெளியில கொண்டு தானே ஆகணும். அப்ப என் மதம் இன்னைக்கு நலிவுறும் பொழுது, என் கோவில்கள் என் கண்முன் இடிக்கப்படும் பொழுது, என் கோவிலுடைய சொத்துக்களை நீங்கள் வாரி தரும் பொழுது, அப்ப நான் வந்து என் மதம் நான் பூட்டி வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இன்னைக்கு அவங்க வெளிப்படையா போஸ்ட் விட்டுறாங்க, தேவதூதரான ரக்ஷகரான ஜோசப் விஜய் அப்படின்னு மதத்தை குறிப்பிட்டு. மதத்தை பூட்டி வைக்கல, நல்லா பார்க்கணும், மதத்தை பூட்டி வைக்கல, பூட்டி வைக்காம வெளிப்படையாக தான் சொல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி தமிழகத்துல இப்படிப்பட்ட கோரிக்கைகள் இங்கே வந்து வைக்கப்படுகின்றன. தொடர்ச்சியா பாருங்க, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவர் வந்து பதவியேற்க போகிறாரு. பதவியேற்கிறதுக்குள்ளாரவே வாணியம்பாடி பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. அந்த போஸ்டர்ல என்ன சொல்றாங்க, என்னது கிராமங்கள் தோறும் சர்ச்சுகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான என்று கோரிக்கை என்று கோரிக்கை. அது யார் சொல்றது, கீழே வந்து தாவேக்கா அப்படின்னு போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. ஆனா ஒட்டினது தாவேக்காக்காரங்க கிடையாதான். ஆனா இன்னி வரைக்கும் அந்த போஸ்டரை இப்படி ஒட்டியது யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இது வரைக்கும் பதில் இல்லை. சொல்லியிருக்கணும்ல, இது வரைக்கும் ஒரு பதில சொல்லியிருக்கணும்ல, இது வரைக்கும் பதில் இல்லை. சரி, பிரதமர் மோடி அவர்கள் அயோத்திக்கு சென்றார், ராமர் கோயிலுக்கு சென்றார், உடனே ஒரு மதத்தை தூக்கிப்பிடித்து விட்டார், இந்து மதத்தை தூக்கிப்பிடித்து ஒரு பிரதமர் எப்படி அங்கே போகலாம்? சரி, எல்லாருக்கும் பொதுவான சபாநாயகர். இப்ப சபாநாயகர் எப்படி எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் போய் தவறாம கலந்துக்கிறாரு? சபாநாயகர் சபையில பேசுறாரு. சபையில எப்படி நீங்க வந்து பைபிள்ல பேசுறாரு? பேசலாமா? அதையே யாரும் இப்ப கேட்கல, ஏன் யாருமே இப்ப கொஸ்டின் பண்ணல. அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் எப்படி ஏன் மதத்தை பூட்டி வச்சுட்டு வர முடியும்? இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு மத ஒரு தீவிரவாதத்தை இன்னைக்கு வந்து கடைபிடிக்கிறார்கள். இப்ப சபாநாயகராக அப்பாவும் இருந்தார், அவரும் கிறிஸ்தவர் தான், அப்பாவும் இருந்தார். ஆனா அப்பா வந்து சபாநாயகராக இருந்த பொழுது திமுக கட்சியினராகவே மாறி செயல்பட்டார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். திமுக காரராக செயல்பட்டார் என்று நம்ம பாக்குறோம். ஆனால் யாரும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த சபாநாயகரும் இந்த அளவுக்கு ஒரு மத போதகராக அந்த மத போதகத்தன்மை அந்த மத வெறியை வந்து காட்டியதாக நான் இதுவரை பார்க்கவில்லை. இந்த அளவுக்கு வந்து அந்த ஆட்சியில கூட இன்னைக்கு வந்து நடக்கல. ஆனா இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை என்பது இங்கே போய் கொண்டிருக்கிறது. அப்ப டைரக்டா இன்னைக்கு கிறிஸ்தவ மிஷினரிகளை ஊக்குவிப்பதற்காக இந்துக்களை ஒரு அழிப்பித்து விட்டு கிறிஸ்தவ மிஷினரிகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு வேலையை வந்து இன்னைக்கு இந்த தாவேகா அரசு செய்து வருகிறதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து அப்படித்தானே அர்த்தம். இப்ப அப்படித்தானே எடுத்துக்க முடியும்.
அப்படின்ற கூடிய எண்ணம் இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு தெரிகிறது. இந்த நிலையில நான் என் மதத்தை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு என்னால வர முடியாது. ஹிந்துக்களை நீங்களும் சிந்தியுங்கள். மக்கள் கலை இலக்கியத்தின் முதல் பொதுச் செயலாளர் தொடர் கதிரவன் மறைவுக்கு பாண்டியன் உத்தரவு. இந்த மக்கள் கலை இலக்கியம் மேற்கொள்ளோட்ட சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதாக சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். பட் அதனோட உள்ளார்ந்த கருத்துக்கள் எல்லாமே இந்தியாவோட சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம். ரெண்டாவது, இவர் ஒரு இடதுசாரி சித்தாந்தத்து உள்ளவர். இவருக்கு ஒருவரும் புகழாரம் செலுத்துவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பது பொதுவான கருத்து. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் மேல் பல்வேறு விதமான வழக்குகள் விவரங்கள் உண்டு. ஒரு வழக்கு முழுவதும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம், அவர் குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படும். அவர் மேல என்னென்ன வழக்குகள் இருக்குதுன்னா, ஈழப்போராளிக்கு புகலிடம் கொடுத்தது 1983. அதாவது 1983 இளைஞர்கள் மட்டக்களப்பு சிறையை உடைத்து கொண்டு ஈழப்போராளி EPRLF அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு சட்டவிரோதமாக தங்க இடம் கொடுத்தது. ஒரு வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக தங்க வைக்கிறது என்பது இந்தியாவில் குற்ற செயல். அந்த குற்றத்தை செய்ததற்கு உண்டான சார்ஜ் ஷீட் மேலே இருக்குது. ரெண்டாவது மூணாவது விஷயம் 1980 தமிழகத்தில் தீவிரமாக செயல்பட்ட நக்சல் பாரி, மக்கள் லெனின் இயக்கம், மகாய்கா, இந்த மாதிரி அமைப்புகளோட தொடர்புகள் இருந்தார் சொல்லிட்டு வழக்கு இருக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்து இவர் மேல செடிக்ஷன் மற்றும் கான்ஸ்பிரசி ஆக்ட் மற்றும் அரசுக்கு எதிரான சித்தாந்தங்களை மற்றும் ரகசிய கூட்டங்களை நடத்துதல், பிரசுரங்களை வினைத்தல், அரசின் செயல்பாட்டுக்கு எதிராக பிரசுரங்கள் வினைத்தல், அனுமதியின்றி போராட்டம் நடத்தல் போன்ற இவ்வாறு பல்வேறு சட்டவிரோத செயல்களை செய்வதை எப்படி ஒரு புகழாரம் செய்ய முடியும்? பல்வேறு இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் கேசஸ் மட்டும் இல்லை, கிரிமினல் கேசஸ் கூட இருக்கு. தேச விரோத செயல்கள் இப்படி ஒரு ஹீரோவாக காட்டுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேட்குறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மகாயிகா, அதாவது மக்கள் கலை இலக்கிய கழகம், அவர்கள் இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில தான் இவ்வளவு நாள் அவங்க செயல்பட்டு வந்தார்கள். அதனால எங்கள் அரசு எங்களுக்கு, அதாவது என்ன சொல்றது, அரசு செய்யக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதுதான் அவங்களுடையது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இந்த அமைப்பினுடைய முதல் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி நக்சல்பாரி அப்படின்னு சொல்லி அவர் பேரை போட்டு இவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப நக்சல்பாரி அப்படின்னு சொல்லி அவர் முதல் புரட்சியாளர் இந்த அமைப்புக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க அமைப்பே நக்சல் அமைப்பு தானே. அப்ப இந்த அமைப்பு நக்சல் அமைப்பு அப்படின்னு சொன்னா இந்த அமைப்பை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பா இல்லையா? அப்ப இதுல உள்ள இந்த அமைப்பில் உள்ளவர்களாம் கைது செய்யப்பட வேண்டியவர்களா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசு இந்த மாவோயிஸ்டுகள், இப்ப இந்த மாவோயிஸ்டுகள்னா யாரு? நக்சல்கள். ஸோ மாவோயிஸ்ட் நக்சல்கள்லாம் ஒண்ணுதான். அவங்க யாரு? ஆயுதம் ஏந்தி இந்த நாட்டிற்கு எதிராக போராடக்கூடியவர்கள். இவர்களுடைய சித்தாந்தம் என்ன? இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள். இவர்களுக்கு ஒரு முறைப்படி ஒரு ஆட்சி அதனுடைய இது அமைவதில் அவர்களுக்கு பெரிய உடன்பாடு இருப்பாது. தேர்தல் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேர்தலில் பங்கெடுக்காதவர்கள், தேர்தலை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்துல அந்த தேர்தலை கெடுக்கக்கூடியவர்கள், அந்த ஓட்டும் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது, கடத்திட்டு போறது, அங்க கலவரம் பண்றது, அப்படியானவர்கள், கேண்டிடேட் கடத்துறது, இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள். ஸோ இந்த மாவோயிஸ்டுகளை இன்னைக்கு நாட்டிலிருந்து முழுவதுமாக மத்திய அரசு ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த நக்சல்கள் பரவி இருந்த இடங்கள் என்பது அதிகமாக பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் பகுதிகள், மகாராஷ்டிரால கொஞ்சம் பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் அதிக அளவு ஊடுருவிருந்தார்கள். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சவுத் சைட் நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தெலுங்கானா, ஆந்திரா, இந்த பார்டர்கள் எல்லாம் இவர்கள் அதிக அளவுல இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த மாநிலங்களினுடைய எல்லைகள், அந்த காடுகள்ல பதுங்கி இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி அந்த கிராமத்தையே இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு என்னெல்லாம் இவர்கள் செஞ்சார்கள், எத்தனை பேர் அரசியல்வாதிகள், அப்புறம் நம்மளுடைய காவல் அமைப்பினர்கள், அதாவது சிஆர்பிஎஃப், பார்டர், BSF, இந்த மாதிரியான ஃபோர்ஸை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இதுல இறந்திருக்கிறார்கள், பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதனாலதான் இதை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும். அந்த கிராமங்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இன்னும் அந்த மக்கள் அப்படியே இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் முன்னேற்ற வேண்டும். இதுதான் இந்த மத்திய அரசின் கொள்கையாக வைத்து இன்னைக்கு இதை ஓரளவுக்கு அவங்க நெருங்கி விட்டார்கள். அதை அடுத்த நடவடிக்கையின் காரணமாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் மத்திய அரசு இதுல செய்த ஒரு தவறாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஓகே மாவோயிஸ்டுகளே நீங்க ஒழிக்கிறேன் அப்படின்னு ஆச்சு. இப்ப இவர்கள் என்ன பண்ண போறாங்க?
ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாவோயிஸ்டுகள் ஆயுதம் ஏந்தி வெளிப்படையாக இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளை ஒழிக்க எடுத்த முயற்சியில நாட்டுக்குள்ளாகவே புற்றீசலாக பரவி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அர்பன் நக்சல்களை குறித்து நம் மத்திய அரசு பெரிய அளவுல அவர்களை தடுக்க முயற்சி எடுக்கவில்லை. இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஆயுதம் எடுத்து செயல்படாதவர்களாக இருந்தாலும் கூட எல்லா அமைப்புகளிலும் இவர்கள் வந்து எல்லா துறைகளிலும் இவர்கள் ஊடுருவி நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மனதில் விதைத்து அதை வந்து செயலாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகிகள், நாட்டிற்கு எதிரான மனநிலையை மக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்துல நடந்த சம்பவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டெர்லைட் போராட்டம். இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்வையாக அந்த கிராம மக்களை எல்லாம் கூட்டி வைத்து முதல் நாள், அதாவது அடுத்த நாள் அந்த போராட்டம் எல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கிராமத்துக்கு எல்லாத்தையும் சென்று கிராமத்தில் உள்ள பெண்மணிகளை எல்லாத்தையும் அங்கே உட்கார வைத்து இவர்கள் போதனை செய்த அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த சமயத்துல வெளிவந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த கலவரம் என்பது ஒன்று வருகிறது. அது வரைக்கும் அவர்கள் அமைதியாக போராடி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அர்பன் நக்சல்ஸ் அப்படிங்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது இந்த மாதிரி உண்மையா ஒரிஜினலா ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியில அப்படின்னா அந்த போராட்டத்துல போய் இவர்கள் கலந்து அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணி அதை வந்து இந்த நாட்டிற்கு எதிராக திருப்புவது அப்படிங்கிற ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதுக்கு உதாரணமாக நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்க பார்க்கலாம். சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடத்தலாம் என்று சட்டம் இயற்றப்பட்ட உடனே அந்த போராட்டம் முடிவடைந்து விட்டது அல்லவா? அப்ப முடிவடைஞ்சு அந்த போராட்டத்தை விட்டு வெளியில போனாங்களா? போகல. அதற்கு பின்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்ததை பார்க்கிறோம். அப்ப அந்த கலவரத்தை முடிவு கொண்டு வந்ததற்கு யார் வந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள்? ஹரிபரந்தாமன் என்ற நீதிபதி வந்து பேசினால்தான். அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் இயற்றிய அந்த சட்டத்தை மதிக்கவில்லை. அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்த ஜனாதிபதியினுடைய இதை வந்து இவர்கள் மதிக்கல, முதல்வரை மதிக்கல. ஹரிபரந்தாமன் ஒருத்தர் வந்து பதில் சொன்னாதான் நாங்க விடுவோம் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்தது. அப்ப இதுதான் இந்த அர்பன் நக்சல்களுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து ஒழிப்பது என்பதை இவர்களுடைய ஒரு வேலையாக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நக்சல்பாரிகள் இன்னைக்கு நாடெங்கும் பரவி கிடக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான ஒரு உண்மை. அவர்களுக்கு ஒரு உதவி செய்வது போலவே இவங்க நடந்துட்டு இருப்பாங்க. இந்த நீங்க மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய போராட்டங்களை எல்லாம் சிறிது எடுத்து அப்படியே வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா தெரியும். சரி, இவங்க எப்படி மற்ற துறைகள்ல ஊடுருவியிருக்கார்கள்ங்கிறதுக்கு உதாரணமா சம்ஸுங்கிறது இந்த அமைப்புகள்ல ஒண்ணு, பெண்கள் அமைப்பு. அப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியாக ஆக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்தன. ஆனா இதற்கு வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தோடனே அது வந்து கைவிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இன்னைக்கு நம்ம இதை வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம இதை பத்தின ஒரு முழுமையான ஒரு டாக்குமெண்ட் கூட நம்ம வெளியிட்டிருந்தோம். என்னென்ன அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன, இவர்கள் எந்தெந்த விதமான போராட்டங்களை எல்லாம் கையில் எடுத்தார்கள், எப்படி நாட்டிலிருந்து ஒரு டீஸ்டெபிளைஸ் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு நீதிபதி, அதாவது காஞ்சிபுரத்துல அந்த சம்பவம் நினைக்கிறேன், அந்த நீதிபதி வந்து இந்த நக்சல்கள் எல்லாம் இழந்திருந்து மரியாதை கொடுக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஆசனம், அவங்களுக்கு சேர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இன்னைக்கு வந்து இந்த மாகாயிகா யார் என்பது மிக வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக இன்னைக்கு அவர்களே வந்து இன்னைக்கு சொல்லி இருக்கார்கள். இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கிறது. அதனால உடனடியாக இந்த அமைப்புகளை வந்து இந்த அமைப்புகள்ல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அமைப்பை வந்து தடை செய்வதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அர்பன் நக்சல்களை எப்படி இன்னைக்கு வந்து மாவோயிஸ்டுகளை ஒழிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு பெரிய பிளான் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு அர்பன் நக்சல்களை எல்லாத்தையும் கண்டறிந்து அவர்களை டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு, அவர்களை வந்து ஒழிப்பதற்கு என்று சொல்லிட்டு ஒரு தனி சட்ட முறை ஒன்னை உருவாக்கி, தனி ஒரு போலீஸ் கேடர் ஒரு அமைப்பை உருவாக்கி இது கண்காணிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இன்னைக்கு இவங்க மாவோயிஸ்டை ஒழித்தது என்பது ஒரு பெரிய ஒரு
அதனால ஒரு பெரிய பயன் எதுவும் இல்லாமல் ஆகும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. மத்திய அரசு புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. வந்தே மாதரம் பாடலுக்கு இடையூறு விளைவித்தால் 3 ஆண்டுகள் சிறை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலுக்கு அவமரியாதை செய்வதோ அல்லது அதை பாடுவதைக்கு இடையூறு விளைவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமா இருக்குது. இது எந்த ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா 1971 ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. அதாவது தேசிய சின்னங்கள் மற்றும் அதன் அரசியல் சாசனங்களுக்கு அவமானம் ஏற்படுத்தல் அல்லது அவமரியாதை செலுத்தல் இந்த மாதிரி எதுவும் பண்ணால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை தண்டனைக்குரியவும். இதுக்கு முன்னாடி தேசிய கீதத்துக்கு மட்டும் இருந்தது. இப்போ வந்தே மாதரம் பாடலுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தியை பாருங்க. இது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த சட்டம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை எப்படி ஒரு செக்யூலர் கண்ட்ரில இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை பாட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதற்கு நம்ம சு வெங்கடேசன் இவரெல்லாம் பேசுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனால் உண்மையிலேயே இந்த வந்தே மாதரம் பாடல் தான் இந்த நாட்டை ஒருங்கிணைத்தது. இந்த வந்தே மாதரம் பாடல் தான் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு ஊக்கு சக்தியாக இருந்தது. வங்காள பிரிவினை இந்த வந்தே மாதரம் பாடல் வந்ததே அப்படித்தானே. வங்க பிரிவினை, அதாவது ஆங்கிலேயன் வங்க பிரிவினையை செய்ய வேண்டும் என்று வந்த அந்த நேரத்துல இந்த வந்தே மாதரம் பாடலை அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், அன்னைக்கு துலுக்கர்களும் இந்துக்களும் சேர்ந்து பாடிய பாடல் இந்த வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடலை அன்னைக்கு சேர்த்து அன்னைக்கு வங்கம் ஒன்றிணைய காரணமாக இருந்தது இந்த பாட்டு. ஆனால் பிற்காலத்தில் இந்த அடிப்படைவாத கருத்துக்களை எல்லாம் உருவேற்றி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தான் இந்த வந்தே மாதரம் பாடலை இனி பிடிக்காத ஒரு விஷயமாக மாற்றியது அவர்கள் தான். பாடப்பட்ட பாடலை வேண்டாம் என்று காந்தி தான் முடிவு செய்கிறார். அதான் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, அன்றைய அரசியல்வாதிகளும் சரி, அன்றைக்கு இந்த விஷயங்களை தீர்மானிப்பதற்காக காங்கிரஸில் இருந்தவர்களும் சரி, மாபெரும் ஒரு தப்பை அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு இவர்கள் தொடர்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் அதை இன்னைக்கு அதை செய்து வருகிறார்கள். அன்றைக்கு முதல்ல ஜின்னா பிரிவினை பத்தி எல்லாம் அவர் ஒன்றும் பேசல. அவர் ஒரு மாடஸ்ட் இதாதான் இருந்தாரு, ஒரு துலுக்கனாதான் இருந்தார். ஆனா இவங்க காந்தி யார் பின்னாடி போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி பிரதர்ஸ் பின்னாடி போனாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிப்படைவாத சித்தாந்தத்தை கொண்டவர்கள். அப்ப அவர்களுடைய விஷயங்களுக்கு அடிபணிய தொடங்கி அவர்களுடைய விஷயங்களுக்காக காந்தி தாஜா பண்ண தொடங்கிய உடனேதான் ஓஹோ இப்படி போனாதான் நமக்கும் மதிப்பாங்க போல இருக்கு. அப்ப யாரை மதிப்பதென்றால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் அவரே அடுத்து மாறுகிறார். அப்படிதான் இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இன்னைக்கு வைக்கக்கூடிய இந்த வெறுப்பாக இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வரலாறுகளை எல்லாத்தையும் இன்னைக்கு மறைத்து விட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாடு மீண்டும் சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திர நாடாக இந்த 75 ஆண்டுகளை கடந்ததுக்கு பின் இந்த நாடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்திற்கும் அடிநாதமாக இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்த பாடல் இந்த வந்தே மாதரம். அப்போ ஒவ்வொரு நாடுமே தாங்கள் சுதந்திரம் அடைவதற்கு, தங்கள் நாடு உருவாகுவதற்கு காரணமான விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க அதை ஒரு மரியாதையோடு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்வது என்பது ஒரு நாட்டினுடைய இயல்பு. அப்பதான் அந்த நாட்டின் மீதான ஒரு தேச பக்தி என்பது இருக்கும். அந்த மண்ணை காக்க வேண்டிய தன்மை என்பது அப்பொழுதுதான் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வரும். ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் பட்ட அந்த கஷ்டங்களும் அவர்கள் பெற்ற துன்பங்களும் அவர்கள் போராடிய விதமும் இன்னைக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு சுகமாக இங்க உட்கார்ந்து பேசுறோம், சுகமா இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சுதந்திரமாக நம்ம பேசுகிறோம், சுதந்திரமாக இயங்குகிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை வித்துக்கள் அதுதானே. அப்ப அன்றைக்கு நடந்ததை எப்படி நம்ம தூக்கி போட முடியும்? அதனால இன்னைக்கு மத்திய அரசு இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. இதை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும். இதை ஒவ்வொரு தேச பக்தர்களும் வரவேற்க வேண்டும். இது
இந்த வந்தே மாதரம் பாடல் ஏதோ இது வந்து வேண்டுமென்றே இது வந்து ஒரு மதத்திற்குள்ளாக ஒரு வட்டத்திற்குள் திணிக்க பார்க்கிறார்கள். அது வந்து மிகவும் தவறு. ஒவ்வொரு தேச பக்தனும் இசைக்க வேண்டிய ஒரு பாடல் என்பது வந்தே மாதரம். ஒவ்வொருவரும் மரியாதை கொடுக்க வேண்டிய பாடல் என்பது வந்தே மாதரம். அதனால இன்னைக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்திருக்கிறது. இதை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும். ஒன்றுபட்ட ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் விம்லா கேஸ் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ரோஹித் விம்லா ஒரு மாணவர் மீது ஒரு ஸ்டைஃபன் நிறுத்தப்பட்டதால் மற்றும் ஒட்டுமொத்தமாக பெரிய புரட்சியை ஏற்படுத்தது. காரணம் என்றால் அது பிஜேபி அரசுன்ற காரணமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து மதம் சார்ந்த விஷயமா அது பின்னாடி கொண்டு போய் சேர்க்கப்பட்ட விஷயம்ன்றது ஒரு விஷயம் தான். ஆனால் அது வந்து நாடு முழுவதும் அது பெருசாக பேசப்பட்டது. ஆனால் இங்கே வந்து ஒரு மாணவனோட அடிப்படை விஷயம், ஒரு மாணவனுடைய அடிப்படை விஷயத்தில் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை திணிக்கப்பட்டிருக்கார்கள். எங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சமியாபாத் பகுதியில் இருந்து செயல்பட்டு தான் சக்சஸ் என்ற ஒரு தனியார் பள்ளி, இது ஒரு முஸ்லீம் பள்ளின்னு சொல்லலாம். இந்த பள்ளியில் வந்து பல ஹிந்து துல்க மாணவர்கள் சரண் படிக்கிறார்கள். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. 2ஆம் வகுப்பு மாணவன் அவனோட டைரி குறிப்பீட்டில் வந்து இஸ்லாமிய மத வழிபாட்டு முறைனா களிமா மற்றும் ஃபாத்திகா அது பார்த்து அதை ரெண்டையும் வந்து வீட்டு பாடமாக எழுதுவான்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. டெய்லி டைரியை பார்க்குற பெற்றோர்களுக்கு வந்து இது வந்து என்னடா இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க, ஒரு மத விஷயம் எங்களோட மனசு புண்படுத்தாதான் இருக்கு. அவங்க ஹிந்துவாக இருக்கவங்க அவங்களோட ஃபாலோவிங் ப்ராக்டிஸ் ஹிந்து. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. இது எப்படி ஒரு மாணவன் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு வேற்று மதத்தை திணிக்க முடியும் அப்படின்றபோது இதில் பள்ளி நிர்வாகத்தை கேட்கப்படும் போது அவங்க வந்து அது தொடர்பாக விசாரிக்கின்றாங்க. விசாரணையின் போது வந்து அந்த வகுப்பாசிரியர் ஷேக் ஆயிஷா பர்வீன் வந்து அவங்க தான் எழுதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு பள்ளி நிர்வாகத்தில் இது தவறுதலாக அவங்க எழுதிட்டாங்க, அதனால பெருசு பண்ணாங்க அப்படின்ற போது இது பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்பு குரல் வந்தனால தற்காலிகமாக அந்த வந்து இப்போ பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது மத திணிப்பாகாதா? இதுதான் நம்ம கேள்வி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஸ்கூலில் வந்து ப்ரேயர் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உடனே மத திணிப்பு ஹிந்தி திணிச்சிட்டாங்க, மும்மொழி கொள்கை உடனே ஹிந்தி திணிச்சிட்டாங்க, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு திணிப்புன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல. அப்போ இது மத திணிப்பு தானே? இப்போ ஒரு 3 வயசுக்குள்ள 3ஆவது படிக்கிற பையன், 2ஆம் வகுப்பு மாணவன், அந்த 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஹோம்ஒர்க்கில் வந்து 2வது ஹோம்ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் தான் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதிட்டு வர சொல்லணும். அதில் கொண்டு போய் கலிமாவுடைய வரிகளை எழுதி இதை நீ எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது பட்டவர்த்தமான ஒரு மத திணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வெளிப்படையாகவே தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு மத திணிப்பு செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாருமே இப்போ மௌனம் ஆயிடுவாங்க. யாருமே கண்டிக்காத மாதிரி இப்படி ஒரு செய்தியே நடக்காத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. இதே வைஸ் வெர்சா மாத்தி நடந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? ஒட்டுமொத்த இந்தியாவை கொந்தளிச்சு இன்னைக்கு எல்லா பக்கத்துல இருந்து ஐயோ அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்வாங்க. எல்லா விஷயத்திலுமே இப்படிதான் நடக்குது. நீங்க பாருங்க, அதாவது இந்துக்கள் பாட்டுக்கு அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருப்பான். அங்க போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த கிறிஸ்தவர்களை சொல்றேன், கொண்டு போய் நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்து சாத்தான், திருடன், கல்லு, மண்ணு, உன் சாமி அப்படின்னு, ஏன் சாமி தான் உயர்ந்த சாமி, நீ வேணா போய் கொடுப்பான். நீ இந்த மாதிரி நீ சொன்னதுக்கு அப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணாம எப்படி இருப்பான்? அவன் ரியாக்ட் பண்ணி ஒன்னா காவல்துறையில உன்ன மேல் புகார் கொடுத்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ, அவன் ஒரு உணர்ச்சிவசப்பட்டு ஒரு அசம்பாவிதமோ நடந்துருச்சுன்னா ஐயோ போச்சு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பே இல்லாத நாடாக இந்தியா இருக்கு அப்படின்னு எங்க வரைக்கும் அமெரிக்கால இருந்து பேசுவானுங்க. இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் அந்த விஷயத்த கொண்டு போய் அங்க இருந்து பல பேர் அங்க இருந்து யூஎன் ரிப்போர்ட் எழுதுவான், இங்க வந்து மத சுதந்திரம் இல்லை அப்படின்னுட்டு. ஏண்டா ஆரம்பிச்சது எங்க? நீ தானே அதை ஆரம்பிச்ச. இப்ப கூட பாருங்களேன், இந்த சம்பவத்துல கூட பாருங்களேன், எதுக்கு நீ எழுதி தரணும்? நீ பாட்டுல இருந்தேன்னா இந்த பிரச்சனையே உனக்கு வந்திருக்காது. இப்ப யாரும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்க போறாங்க? எதுவுமே நடந்திருக்காது. எதுக்கு செய்யணும்? இன்னொன்னு, அதே போல கோவில் இருக்கும். இந்த கோவில் நிலத்தை கோவில்ல அவங்க பாட்டுக்கு ஒரு கோவில் வழிபாடு பண்ணிட்டு இந்துக்கள் பாட்டுக்கு அமைதியாக சென்று கொண்டிருப்பார்கள். அந்த கோவில் நிலத்தை போய் வேணும்னே ஆக்குபை பண்றது, பக்கத்துல ஏதாவது ஒரு வழிபாடுதல் இருக்கும். உடனே இவங்க என்ன பண்றது, ஏற்கனவே அரசாங்கம் வேணுகோபால் கமிஷன் சொன்னதுதான்,
ஒரு வழிபாட்டு தலத்திற்கு மிக அருகிலேயே அடுத்த வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அங்க போய் ஒரு ஒண்ணு வழிபாட்டு கட்டி தலத்தை கட்டுவாங்க. ஒன்னா மசூதி, துலுக்கனா தான் மசூதி கட்டுறது, கிறிஸ்தவனா இருந்தா ஒரு சர்ச்சு இல்ல ஜப வீடு என்னத்தையாவது ஒண்ணு போய் கட்டுறது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்துக்கள் வந்து எப்பயுமே அப்பாவிகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு வித்தியாசங்கள் பார்க்காம, சரி நம்மள மாதிரி தானே அவனும் வழிபட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி இவங்க பெருந்தன்மையா கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டகம் மாதிரிதான் தலையை கொடுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மொத்த கூடாரத்தையும் அதே ஆக்குபை பண்ணிக்கணும் வாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் இவங்க ஆக்குபை பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அந்த இடத்த இவங்க ஆக்குபை பண்ணிக்கிறது. பண்ணிட்டு கோவில்ல இருந்து சத்தம் வருகிறது, திருவிழாக்கள் நீங்க கொண்டாடக்கூடாது, கோவில்ல ஸ்பீக்கர் வைக்காத, பட்டாசு வெடிக்காத, உன் ஊர்வலத்தை இந்த பக்கம் நடத்தப்படாது, விட மாட்டேன், எங்க மனசு புண்படும் அப்படிங்கிறது. ஏண்டா முதல்ல நீ தானே அங்க ஆரம்பிச்ச, பக்கத்துல யாரும் உன்னை வைக்க சொன்னாங்க? வைக்க சொன்னோம்னா இந்த கோவில் வந்து அங்க இருக்கும், 1000 ஆண்டு காலமாக ஒரு கோவில் அங்க இருக்கும். இப்ப வந்தவைய அங்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பான். அரசும் என்ன பண்றது, ஓட்டு வங்கிக்காக அந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் இனி அப்படித்தான் இருக்கு. என்ன சொல்றது, அத வந்து வேடிக்கை பாரு, அந்த இடத்துல நீ குட்டடிக்காத, நீ அமைதியா போ, நீ அந்த பக்கம் போ, நீ ஏன் அங்க போகணும்னு நினைக்கிற, இவர்கள் என்னமோ அவர்கள் கட்டாயத்தின் போன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு செய்ய வேண்டியது. இதுக்கு உடனே வேற வழி இல்லாம இந்துக்கள் அங்க போராட்டம் நடத்தணும், இல்லைன்னா நீதிமன்றத்தை போகணும். சரி, அப்படியே நீதிமன்றத்தை நாடி ஒரு தீர்ப்பும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டார்கள். இவர்கள் தான் வந்து பெரிய ஜனநாயகவாதிகளும் சொல்லிப்பான். ஆனா எந்த சட்டத்தையும் இவங்க தான் மதிக்க மாட்டாங்க. இவங்க ஏதாவது ஒரு சட்டத்தை மதித்ததா சரித்திரமே கிடையாது. எங்க வேணாலும் நீங்க பாருங்க, எத்தனை எக்ஸாம்பிள் வேணாலும் நம்மளால சொல்ல முடியும். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை அமல்படுத்தியதாக எங்கேயுமே நம்ம காமிக்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு ஹிந்து தானா ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கானா பாத்தீங்கன்னா இருக்காது. இவனுங்களா பிரச்சனையை கொண்டு வருவானுங்க, இந்த மாதிரி ஒரு திணிப்பை செய்வானுங்க. ஆனா இந்த அரசியல்வாதிகளும் இங்க இருக்கக்கூடியவர்களும், அதாவது இந்த மத சார்பின்மை பத்தி பேசக்கூடியதான் முதல்ல ஒரு அயோக்கியதான் இருப்பான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கோம், நீ என்ன சொல்லு, நீ அது நீ ஏன்டா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு ஒரு பையனும் இங்க கேட்கறதுக்கு வரமாட்டானுங்க. சுத்த ஹம்பக்குங்கிறதே இந்த மதச்சார்பின்மைங்கிறது. இப்ப புதுசா வேற கிளம்பியிருக்காங்க, மதத்தை உள்ளே பூட்டி வைத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளில வருவோம் அப்படின்னு. எப்படி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது நம்ம மட்டும் தான் பூட்டி, இந்துக்கள் ஏன்னா எகைன் திரும்ப எனக்கு அந்த கொஸ்டின் தான் வருது, இந்துக்கள் மட்டும் தான் திரும்ப அதையும் பூட்டி வைக்கணுமா? ஏன்னா இவ்வளவு நாள் இந்த ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த இந்துக்கள் வந்து இவ்வளவு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மொத்த அவங்களுடைய அடையாளத்தையும் கூட இன்னைக்கு விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த மண்ணுல வந்து இங்க பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான நிலை இன்னைக்கு இங்க இருக்குங்கிறத பாருங்க. அப்ப இதெல்லாம் திணிப்புன்னு இன்னைக்கு யாரும், எந்த மீடியாக்களும் பேசாது, யாரும் எந்த ஊடகங்களும் பேசாது, எந்த டிபேட்டும் நடக்காது, இங்கே யாரும் இதற்காக எந்த கோர்ட்டும் பேசாது. இது வெறுப்பு பேச்சு அப்படின்னு யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்துக்கள் மனம் புண்பட்டு விட்டது அப்படின்னு பேச மாட்டாங்க. இல்ல உண்மையா என்ன இருக்கோ அதை எடுத்து சொன்னா கூட உடனே இந்த கோர்ட்ல இருந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லலாம், அவர்கள் மனம் புண்பட்டு விட்டது, அதனால நாட்டுல கலவரமே வந்து விட்டது, அதனால புது மன்னிப்பு கேள் அப்படின்னு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். அப்படின்னு இந்த நாட்டுல வந்து இந்துக்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக, இன்னும் சொல்ல போனா 3ஆம் தர குடிமக்களாக இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளும் இங்க உள்ள இந்த மீடியாக்கள் இவங்க எல்லாருமாக சேர்ந்து ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த ஏன்னா நம்ம ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான், இதெல்லாம் ஏன் செய்யணும், ஏன் நீ போய் திணிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா அது அவன் மதத்திலேயே அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இது வந்து அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணப்படுகிறது டைரக்டாக. இப்போ அந்த மாதிரி கருத்துக்கள், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த பிராக்டிசஸ்ல இருந்து நீங்க வெளிக்கொண்டு வராதவரை இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். இல்ல கடுமையான நடவடிக்கைகளோ இல்லை இந்துக்கள் பெரும்பான்மையாக ஒன்றிணைந்து தங்கள் பக்கமும் ஒரு வாக்கு வங்கியையும் உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து இந்துக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை நம் கருத்து. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.